வெல்கம் டு இந்தியன் கார்டன் கேர். இன்றைக்கி நாம் மாடி தோட்டத்தில் மிளகாய் விதைத்து அதை அறுவடை பண்ணுற வரைக்கும் எப்படி பண்ணுறதுன்றதை அது எப்படி பராமரிக்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ரொம்ப சிம்பிளாகவே வீட்டிலேயே நமக்கு தேவையான பச்சை மிளகாவை நாமளே விதைச்சி மாடி தோட்டத்தில் நம்ம செலவுக்காக நாம் பறிச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு தொட்டியில் எரு, செம்மண், மணல் எல்லாமே ஈக்குவலாக போட்டு ரெடி பண்ணி ஒரு தொட்டியில் மண் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மண் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மண்ணாக பார்த்துக்கோங்க. நான் அந்த மாதிரி மிளகா விதைக்கிறதுக்கு கடையில் மிளகா விதையெல்லாம் வாங்கலை. நம்ம வீட்டு யூஸ்க்காக நம்ம மிளகா வாங்கினோம்னா அந்த கவரில் பார்த்திங்கன்னா அடியில் நிறைய விதைகள் இருக்கும். அந்த விதைகளை வச்சு தான் நான் இன்றைக்கி மிளகாவுக்கு நான் விதை விதைக்க போகிறேன். இப்போ அந்த மிளகா விதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே பரவலாக அந்த தொட்டியில் தூவி விட்டுடலாம். இதுக்காக கடையில் மிளகா விதையோ இல்லை நல்லா இருக்கிற மிளகாவை பிச்சுட்டு அதில் இருக்கிற விதையோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கவரில் நமக்கு உதிர்ந்து கிடக்கும் அந்த விதையை நம்ம விதைச்சிக்கலாம். அதுவே நல்லா முளைச்சி வரும். இப்போ நம்ம இந்த மிளகா விதைகளை எல்லாம் போட்டு விட்டுட்டு பரவலாக அது மேலே நாம் மணல் இல்லை கொக்கோ ஃபீட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மணல் இல்லைன்னா கொக்கோ ஃபீட் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட மணல் இருக்கிறதால அந்த விதைகள் மேலே நான் பரவலாக மணல் தூவி விட்டுற போகிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த விதைகள் மேலே தெரியாமல் மணல் நல்லா தூவி விட்டுருங்க. நம்ம மணல் தூவி விட்டோம்னா நல்லா மண்ணும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா விதை சீக்கிரமாக முளைப்பு பிடிச்சி வரும். இப்போ இந்த மாதிரி மண்ணை நல்லா தூவிட்டு நீங்கள் ஸ்ப்ரேயர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் தண்ணி தெளித்து விடலாம். அப்படி உங்கள்கிட்ட ஸ்ப்ரேயர் இல்லைன்னா நம்ம கையாலே இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விடுங்க. ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்கன்னா விதைகள் எல்லாம் ஒரே பக்கமாக போயிடும். அதனால் இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு விதைகளை போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நிழல் பக்கமாக வைங்க. கொஞ்சம் வெயில் படணும். அதே சமயத்தில் டைரக்ட் சன்லைட்டில் வைக்க வேண்டாம். கொஞ்சம் நிழல் கொஞ்சம் வெயில் பட இடமா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் விதைகளெல்லாம் போட்டு ஒரு 4 நாள் ஆகுது. எப்படி நல்லா விதைகள் முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது ஒரு சிலரை தழை வந்துடுச்சு. ஒன்று இப்போ தான் கொஞ்சம் முளைப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 4 நாள்லேயே நமக்கு நல்லாவே அந்த விதைகள் எல்லாமே நல்லா முளைச்சி வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா அருமையாக முளைச்சி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த செடி பாருங்கள் ஒரு 10 நாள் ஆகிடுச்சு. நல்லா பெரிய செடியாகவே வளர்ந்து வந்துருச்சு. நம்ம போட்டிருந்த விதைகள் எல்லாமே முக்கால்வாசி அளவு முளைச்சி வந்துருச்சு. நல்லா தொட்டி ஃபுல்லாக எப்படி செடி நல்லா அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நமக்கு செடிகள் நிறைய முளைச்சிருந்தாலும் நம்ம அதை அப்படியே வச்சுருந்தோம்னா நல்லபடியாக வளராது. நம்ம பிரிச்சுட்டு கொஞ்சம் செடி தான் வச்சுக்க முடியும். அதனால் நான் ஒரு 10 நாள்லேயே இந்த மாதிரி 2-3 தொட்டியில் நான் செடிகள் மாற்றி வச்சுருந்தேன். அந்த வீடியோ உங்கள்கிட்ட காமிக்க முடியல. வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க நான் ஒரு 4 தொட்டியில் மாற்றி வச்சுருந்தேன். எல்லா செடியில் வச்சுருந்த செடிகளுமே செடியும் நல்லா வளர்ந்துருச்சு. பூவும் பாருங்கள் செடியில் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு இந்த பூ வர்றதுக்கு ஒரு 20லேருந்து 25 நாளுக்குள்ளேயே எனக்கு மிளகா செடிகள்லேருந்து இந்த மாதிரி பூ வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள் இது இன்னொரு தொட்டியில் வச்சுருந்தது. இப்போ இது பாருங்கள் இன்னொரு தொட்டியில் வச்சுருக்கு. இந்த மாதிரி எல்லா தொட்டியில் வச்சுருந்த செடிகளுமே எல்லாமே நல்லாவே பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மிளகாய் செடிகள் எல்லாம் இதுதான் நாம் விதை விதைச்சிருந்த தொட்டி. இது இந்த தொட்டியில் இருக்கிற செடிகளும் கூட பாருங்கள் நல்லா வளர்ந்துட்டு அதே மாதிரி நல்லா பூவும் வச்சுருக்குது. இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுட்டு பூ வைக்கிற ஸ்டேஜில் நிறைய பூச்சி பிடிக்கும். இலையெல்லாம் கொஞ்சம் சுருங்கி வரும். அந்த மாதிரி இலையெல்லாம் சுருங்கி வரும்போது ஆர்கானிக் முறையில் நம்ம காய்கறினால் சாப்பிடுவோம். ஆர்கானிக் முறையில் எப்படி நம்ம இந்த பூச்சிக்கெல்லாம் மருந்தடிக்கிறதுன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். என்னோடய செடிகளில் பூச்சி இருக்குதோ இல்லையோ நான் 15 நாளுக்கு ஒரு முறை அந்த ஆர்கானிக் முறையில் நான் பூச்சி மருந்து அடிச்சுட்டு தான் செடி வளர்த்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள் அந்த மிளகாவில் நல்லா பிஞ்சும் வந்துருச்சு. எல்லா செடியிலையுமே நல்லா மிளகா பூ வச்சுருக்குது. இப்போ பாருங்கள் மிளகா நல்லா முத்தியே வந்துடுச்சு. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் மிளகா. நமக்கு இந்த மிளகாயெல்லாம் வளர்ந்து வந்து நம்ம பெருக்கிற ஸ்டேஜ் வர்றதுக்கு ஒரு 35 நாள்லேயே எனக்கு வீட்டில் நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப அருமையாக நமக்கு நாம்ளே மிளகாய் இந்த மாதிரி வளர்த்துட்டு பறித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சுலபமாகவே எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் ஆர்கானிக் முறையில் வீட்டில் நாம்ளே மிளகாய் வளர்த்துட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்தியன் கார்டன் கேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.